ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் நான் காலத்தால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ பயங்கரமாக நெகட்டிவில் இருந்துச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிஃப்டி 50 பார்க்கும்போது 24,936 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது பாசிட்டிவில். 218 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 662 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 81,781 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 55,889 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 362 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. அதே பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆபத்தாக தான் போய்ட்டுருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் எங்களுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த வாரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ரஷ்யாலாம் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் இன்னைக்கு நடந்ததில் யுஎஸோட எம்பசி டெல் அவிவில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரானோட மிசைல்ஸில் டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது யூஎஸோட தூதரகம்னு சொல்லுவோம், நம்ம தூதரகம்னு சொல்கிறோம்ல, அது இஸ்ரேலோட டெல் அவிவில் இருந்திருக்கு யூஎஸோட தூதரகம். அதில் ஈரான் வீசின மிசைல்ஸ் அங்கேயும் டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 67 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கிறதா ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் பயங்கரமாக மிசைல்ஸை வீசுகிறாங்க. பதிலுக்கு பதில் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில. ரொம்பவே சிவியர் கண்டிஷனாகிட்டு போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி 685 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 672 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 5% நெகட்டிவ் போச்சு டாடா மோட்டார்ஸ். ரீசன் பார்க்கும்போது ஜேஎல்ஆரில் சில நெகட்டிவ் அப்டேட்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 26ல் லோவர் மார்ஜின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஃப்ளோ ஜீரோக்கு போகலாம் அப்படிங்கிற பயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது கேஷ் ஃப்ளோ ஜீரோக்கு போகலாம், ஃபினான்ஷியல் 26க்கான அந்த மார்ஜின் ரொம்பவே லோவராக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் ஜேஎல்ஆர் இன்னைக்கு அந்த அப்டேட்டை கொடுத்ததுனால இது அவங்களோட யூகே பேஸ் சப்சிடரி 5% பொத்துன்னு விழுந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ். பட் அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பல்க் பைங்காக அவாய்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு ஜெஃப்ரிஸ் பைக்கால் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் 33% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு ரெவன்யூ க்ரோத் 12 to 15% இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணுறாங்க. 33% மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 745 ரூபா சம்திங்கில் இருக்குது. 980 rupees வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸை இந்தியன் ஹோட்டல்ஸுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். ஆக்சுவலி பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் இன்றைக்கி பெருசாக நெகட்டிவ் போகணும்னு நினச்சேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அதாவது 9,000 மேலே இருந்த ஷேரோட ப்ரைஸு இப்போ 938 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு அது 10 ஷேர் இப்போ ஃப்ரீயாட்டு கிடைக்க போகுது. ஸோ ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் உங்களுக்கு பி ரேஷியோ 3ன்னு காட்டும். பட் அந்த ஷேர் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு அலாட் ஆனால் அதே வேல்யூஷன் தான் காட்டும். பி ரேஷியோ எபோவ் 30 தான் காட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வேல்யூஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு யாருமே நினச்சிட வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். இது பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இந்திரபிரசா கேஸ் லிமிடெட் 4% மேலே போயிருந்துச்சு. டெல்லியோட அந்த இவி பாலிசியில் சில ரிவ்யூவை கொண்டு வராங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி அது மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஓவர் த டைம் ஆஃப் பீரியட் ஃபுல்லாக இவி வெஹிக்கிள்ஸ் மாத்திரதாட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த பெட்ரோல் கேஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 2030 ஏதோ கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் போட்டிருந்தாங்க. அதான் பழைய கவர்மெண்ட்டோட பாலிசி. ஆனால் இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க. அவங்க சில ரிவ்யூஸை பண்ணுறாங்க. 2030 பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸில் ரன் ஆகிற கேஸ் அந்த இதில் ரன் ஆகிற வெஹிக்கிள்ஸுக்கும் இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இதனால் ஐஜிஎலோட சிஎன்ஜி வால்யூம்ஸ் 3 to 4% வரைக்கும் அந்த ரிவ்யூனால் கான்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம்ஸை ஒரு 12 to 15% வரைக்கும் மேலே போகலாம். அந்த கேப் செக்மெண்ட், குறிப்பாட்டு சிஎன்ஜி யூஸ் பண்ணுற கேப் செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸு இந்த ரிவ்யூக்குள்ளே வர்றதுனால 12 to 15% வரைக்கும் ஐஜிஎலோட சிஎன்ஜி வால்யூம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. 250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதனால இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 4% மேலே போயிருக்கு. அதானி போர்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதானி போர்ட்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா
ஆக்சுவலி ஹைஃபா ஃபோர்ட் வந்து அவங்களுக்கு இஸ்ரேலில் இருக்குது. ஈரான் வந்து இப்போ இஸ்ரேலில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, மாறி மாறி குஸ்தி நடக்குது. இந்த சமயத்தில் ஹைஃபா ஃபோர்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது, டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அதானி போர்ட்ஸோட சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி எந்த டேமேஜும் ஆகலை அப்படின்னு சொல்லி அதானி போர்ட் தரப்புல வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே காலத்தில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பட் போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமான கண்டிஷனில் இருந்துச்சு, நெகட்டிவ் ட்ரெண்டில். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறினாலும் பட் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்தது. பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, நெகட்டிவ். ஆனால் ஓவரால் பார்க்கும்போது நெகட்டிவ்ல தான் என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அக்கௌண்டிங் லேப்சஸ் இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இண்டஸ்இண்ட் பேங்கோட ஆடிட்டர்ஸுக்கு என்எஃப்ஆர்ஏ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. என்எஃப்ஆர்ஏனா நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஆடிட்டர்ஸுக்கு. ஏன்னா எல்லாமே அப்பீல் ஆகி என்னென்ன இஷ்யூஸ் நடந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஆர்ஏ இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட். பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது, பெருசாக நெகட்டிவ் அப்டேட் மாதிரி இது தெரியல. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 14 ஏக்கர் லேண்ட் வந்து பெங்களூரில் வச்சிருக்காங்க. 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் இதை டெவலப் பண்ணுறது மூலம் மட்டும் 1500 கோடி ரெவன்யூ எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா பூனேல காராடி வாகோலி ரீஜனில் வந்து ஒரு 17 ஏக்கர்ஸ் லேண்ட் பார்சலும் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மூலம் மட்டும் ரெவன்யூ பொட்டன்ஷியல் 4200 கோடி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குஜராத்தில் வந்து 1500 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஃபேப் ஸ்டாப்ஸுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ குஜராத் கவர்மெண்ட் வந்து டாடா குழுமத்து கூட தால்கராவில் வந்து அந்த ஃபேப் குறிப்பாட்டு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் யூனிட் ஒன்று போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்குள்ள ஸ்டாஃப் தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் தேவை. இப்போ 1500 அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா குழு அந்த எலக்ட்ரானிக்ஸோட எம்ப்ளாயீஸுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு 1000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆரோபிண்டோ ஃபார்மா வந்து யூஎஸில் வந்து ஒரு சப்சிடி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கிரெசிடிமோ ஃபார்மா அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது அங்கே யூஎஸில் அவங்களோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த சப்சிடி ஆட்டி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ரீசைக்கிளிங் மூலமாட்டு நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் 15 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷனை நாங்கள் டச் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே 30.92 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதே யூகே, நெதர்லாண்ட், தாய்லாண்ட்லாம் சேர்த்து பார்க்கும்போது 35 மில்லியன் டன்ஸ் மேலே. ஸோ ரீசைக்கிளிங் மூலமாட்டு நாங்கள் 15 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீல் தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. சன்ஃபார்மா வந்து கிரீத்திக் நேனோர்கரை வந்து எம்டிஆர்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அப்ரூவலும் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திலீப் ஷாங்வி இருந்தார், அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் சம்திங்கு மாறுறாரு. கரண்டாட்டு மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் மாறி எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் த போர்டுக்கு மாறுறாரு. ஸோ இப்போ புதுசாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி நேனோர்கரை வந்து எம்டிஆர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. வோல்டாஸோட ஹோம் அப்ளையன்சஸ் ஜேவி ஒன்று உண்டு, அதான் வோல்ட் பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபிசிக்கலி 25ல் ரெவன்யூ 39.5% இன்க்ரீஸ் இருக்குது. இந்த ஜாயின்ட் வெஞ்சூர் கம்பெனியில் 1602 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ் 267 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 39.5% இன்க்ரீஸாக இருக்குது. வோல்டாஸும் டர்க்கிஷ் ஃபார்மாக இருக்கிற ஏர்செலிக் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சூர் வச்சு ரன் பண்ணுறது தான் அந்த வோல்ட் பெக் அப்படிங்கிற கம்பெனி. இதில் வால்யூம் ஆஃப் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹோம் அப்ளையன்சஸ் தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸில் ரன் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாமே ரன் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் வந்து 102.41 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வோல்ட் பெக்கில். ஸோ ரிமைனிங் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பேசிஸ் நீ பார்க்கும்போது 49% ஷேர் வந்து வோல்ட் பெக்கில் இவங்களுக்கு வோல்டாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 836.92 crores வந்து வோல்டாஸோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். 49% ஷேர் இருக்குது. ரிமைனிங் 51% அவங்க ஓன் பண்ணுறாங்க. இது வோல்ட் பெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்எம்டிசியோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. அனாலிஸ்ட் வந்து சிட்டி செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா 60 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அதே கோட்டக்கு வந்து 55 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டொமஸ்டிக் ஐனோட ப்ரைஸ் வந்து 8% டிஸ்கவுண்ட்டில் போகுது. 6 மந்தில் 10% விழுந்துருக்குது. காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. அப்படிங்கிற பேசிஸில் வந்து என்எம்டிசிக்கு வந்து இவங்க செல் கால் கொடுத்ததுனால இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் விழுந்திருக்குது. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் 14 மந்த் லோக்கு பேருக்கு 0.39% மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 6 இயர் லோக்கு பேருக்கு 2.82% இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இன் 4 இயர்ஸ் 1% கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு, கிட்டத்தட்ட 1.16 lakh crore வந்து மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. Coforge 3% அப்பு, டிசிஎஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனையும் தாண்டி இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் தான் மார்க்கெட்டை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். ரிமைனிங் செக்டார் ஆயில் மார்க்கெட்டிங், பெயிண்ட்டு அதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து 20 ரூபா பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாட்ட அவங்க மென்ஷன் பண்ணுறது, இந்த ஸ்டாக் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்க்கும்போது 250% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ரெக்கார்ட் டேட்டாட்ட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜூலை 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாரதி ஏர்டெல். லூபின் வந்து சினோ யூனிவர்சல் ஃபார்மா அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டியோட்ரோபியம் டிபிஐ அதை வந்து சைனா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி, லைசன்ஸ் எடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப்பு. இது வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸுக்கு யூஸ் பண்ணுறது. சைனா மார்க்கெட்டில் கமர்ஷியலைஸ் பண்ணி லைசன்ஸ் எடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த இதுன்னு சொல்கிறாங்க. சைனா மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து லூபின் கொடுத்த அப்டேட்டு. ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர், முன்னாடி டெப்யூட்டி கவர்னராக இருந்தவர் கனுங்கோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எலோட போர்டில் வந்து விரைவில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இவர் ஆர்பிஐயில் டெப்யூட்டி கவர்னராட்டு முன்னாடி இருந்தவர் பிபி கனுங்கோ அவரோட நேமு. ஸோ ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரைசிங், குறிப்பாட்டு crude oil ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுறது. பெயிண்ட் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ப்ரெஷராக இருக்கும். லூப்ரிகன்ட் பங்குகளுக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இதுதான் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, கிட்டத்தட்ட 55 to 60% இன்புட் வந்து க்ரூடுலேருந்து தான் போகுது. அதனால இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இந்த மாதிரி கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.